வணக்கம். எல்லை அம்மன், கங்கை அம்மன், பொன்னி அம்மன், பீலி அம்மன், துலுக்கானத்து அம்மன் இந்த மாதிரியெல்லாம் சென்னையில் பல பகுதிகளில் இருக்கிற பல கோவில்கள். இவை எல்லாமே ஒரு காலத்தில் கிராம தேவதைகள் கோவிலாக இருந்தன. நாளடைவில் அந்த கிராமங்கள் எல்லாம் சென்னை மாநகரத்துடைய ஒரு பகுதியான உடனே அந்த கோவில்கள் எல்லாமும் சென்னையில் ஒரு கோவிலாக மாறிவிட்டன. ஒரு அம்மனுக்கும் அந்த அம்மன் எதற்காக ஒரு கோவில் கட்டப்பட்டது என்பதற்கு ஒரு பின் கதை உண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை துலுக்கானத்தம்மனின் கதை. வாங்க, அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். சென்னை மாநகரில் எல்லை அம்மன் கோவில் பல இடத்துல இருக்கிறது. அதே போல் எங்கெல்லாம் நீர்வளம் ஒரு காலத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் நீங்கள் பொன்னி அம்மன் கோவில் பார்க்கலாம், கங்கை அம்மன் கோவில் பார்க்கலாம். அதே போல் பனங்குருந்து, அதாவது பனைமரம் இருந்த இடங்களில் பீலி அம்மன் கோவில் பார்க்கலாம். மாரியம்மன் கோவிலோ கேட்கவே வேண்டாம். ஒரு காலத்தில் பெரியம்மை, சின்னம்மை, காலரா இந்த மாதிரி பெரும் வியாதிகளெல்லாம் வந்தவுடனே அந்த இடத்தில் அந்த அம்மனை பூஜை செய்வார்கள். துலுக்கானத்து அம்மன் என்பது ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி ஒரு பெயர் வந்தது? இப்போ சமீப காலத்தில் இந்த கோவிலுக்கு, இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கெல்லாம் துளிர்கானத்து அம்மன் கோவில் அப்படி என்று பெயர் கொடுக்குறாங்க. ஆனால் துளிர்கானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வரதில்லை. அகராதியை எடுத்து துலுக்கானம் அப்படியே என்று என்ன அர்த்தம் என்று பார்த்தோமானால் அதற்கு ஒரு பெரிய பழங்கதை இருக்கிறதாக தெரிய வருகிறது. அகராதி என்ன கூறுகிறது? துலுக்கானம் என்றால் துருக்க தேசத்துடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படி என்று கூறுகிறது. இந்த துருக்கான தேசம் அப்படி என்பது எது? இப்பொழுது இருக்கிற டர்க்கியா? அதுதான் கிடையாது. ஒரு காலத்தில், அதாவது 10வது 11வது நூற்றாண்டில் துருக்கான தேசம், துருக்க தேசம் என்பது மத்திய ஆசியாவில் இருந்த ஒரு பகுதி. இப்பொழுதும் நீங்கள் கசக்கிஸ்தானுக்கு சென்றீர்களானால் அங்கே துர்க்கிஸ்தான் அப்படி என்று ஒரு இடம் பார்க்கலாம். அந்த காலத்தில், அதாவது 10வது 11வது நூற்றாண்டில் அந்த பகுதிகளிலிருந்தெல்லாம் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் வடமொழியிலும் இந்த இடத்திற்கு துருக்க தேசம் என்று பெயர், தமிழில் அதுவே துலுக்க தேசம் என்று பெயர். 7வது நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதியெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருந்ததனால இவர்களுக்கும் அதே பெயர் கொடுக்கப்பட்டு இப்பொழுதும் தமிழில் இஸ்லாமியர்களுக்கு துலுக்கர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. அப்போது அகராதி துலுக்கானத்து அம்மன், துலுக்கானம் அப்படி என்றால் இஸ்லாமியர்களுடைய ஒரு சம்பந்தமுடைய பெயராக காமிக்கிறதே, அது எப்படி அந்த மாதிரி ஒரு பெயர் ஒரு அம்மனுக்கு கொடுக்கப்படலாம் என்பது அடுத்த கேள்வி நம் மனதில் எழும்புகிறது. அதற்கும் ஒரு மிக அழகான ஒரு விரிவாக்கம் இருக்கிறது. சென்னையிலும் நார்த் ஆர்காட் பகுதியிலும் செங்கல்பட்டு பகுதியிலும் தான் நீங்கள் துலுக்கானத்து அம்மன் கோவில்கள் பார்க்கலாம். இதே தஞ்சாவூர், மதுரை இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் சென்றீர்களானால் அங்கே துலுக்கானத்து அம்மன் கோவில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பகுதிகளில், அதாவது வட தமிழக பகுதிகளில் பல இடங்களில் இந்த கோவில்கள் இருக்கின்றன. சென்னையில் இருக்கிற துலுக்கானத்து அம்மன் கோவில், அதாவது 4-5 கோவில்கள் இருக்கின்றன. ஒன்று பழைய வாஷர்மேன் பேட்டையில் இருக்கிறது, ஒன்று மேற்கு மாம்பலமில் இருக்கிறது, ஒன்று ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கிறது, மற்றொன்று கோட்டூர்புரத்தில் இருக்கிறது. இப்படியெல்லாம் ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி இந்த பகுதிகளெல்லாம் இந்த கோவில்களை பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த கோவில்களுடைய வரலாறு என்ன, தலபுராணம் என்ன என்று பார்த்தோமானால் சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோவில்கள் எல்லாம் எழுப்பப்பட்டன என்று தெரிய வருகிறது. 300 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி என்று பார்த்தோமானால் 17வது 18வது நூற்றாண்டு. அப்பொழுதுதான் முதலில் இந்த பகுதிக்கு கோல்கொண்டா படை, அதற்கு பிறகு முகலாய படை, அதற்கு பிறகு ஆர்காட் நவாபுடைய படையெல்லாம் வந்தது. அதே 17வது நூற்றாண்டில் திருக்கூட்ட ராசப்ப கவிராயர் எழுதின குற்றால குறவஞ்சியில் ஒரு மிக அழகான ஒரு வரி. அந்த
குறவஞ்சி நாடகத்தில் வசந்தவல்லி என்பவள்தான் கதாநாயகி. அவளுடைய கையில் குறி பார்ப்பதற்காக ஒரு குறத்தி வருகிறாள். அந்த குறத்தியை வசந்தவல்லி கேட்கிறாள், நீ எந்த நாடெல்லாம் சென்றிருக்கிறாய், உனக்கு எந்த பகுதியிலெல்லாம் உனக்கு பேர் இருக்கிறது, நீ மிக அழகாக குறி சொல்வாய் என்று கேட்கிறாள். அப்பொழுது அந்த குறத்தி சொல்வது என்ன என்று பார்த்தோமானால், வஞ்சி மலைநாடு கொங்கு கொச்சி மக்க மராடன் துலுக்கான மெச்சி அப்படி என்று கூறுகிறாள். அதாவது வஞ்சி நாடு, கொங்கு நாடு, கொச்சி நாடு, மராட்டியர்கள் இருந்த பகுதி, அதற்கப்புறமாக துலுக்கானர்கள் அந்த பகுதியெல்லாம் என்னை மெச்சி இருக்கிறார்கள், நான் குறி சொல்லி இருக்கிறேன் என்று கூறுகிறாள். அந்த காலகட்டத்தில் திருக்கூட்டராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி எழுதின காலகட்டத்தில்தான் தமிழகத்தில் பல இடங்களில் ஆர்காட் நவாபுடைய இராணுவப்படை வந்து சேர்ந்தது, இந்த இடத்திலெல்லாம் முகாமிட்டது. சரி, முகாமிட்டது, அதனால் அதற்கும் இந்த கோவில்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் அந்த துலுக்கான அம்மன் கோவிலில் போய் அந்த தலபுராணம் என்ன என்று கேட்டீர்களானால், சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு இராணுவ படை வந்து தங்கியதாகவும், அந்த இராணுவ படையில் இருந்த படை வீரர்கள் பூஜை செய்வதற்காக அவர்களுக்காக கட்டப்பட்ட கோவில்தான் அந்த துலுக்கானத்து அம்மன் கோவில் என்று கூறுகிறார்கள். அதே போல பழைய வாஷர்மேன்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டைக்கு சென்று இதே கேள்வியை கேட்டோமானால், டெக்கானில் இருந்து வந்த இஸ்லாமிய படைகளுடன் வந்த ஹிந்து படை வீரர்கள் பூஜை செய்வதற்காக அந்த கோவில் கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள். கோட்டூர்புரத்தில் இருக்கும் துலுக்கான அம்மன் கோவில் பெயர் என்ன என்று பார்த்தோமானால், தண்டு துலுக்கான அம்மன் கோவில் என்று கூறுகிறார்கள். தண்டு என்றால் என்ன? தமிழிலும் தெலுங்கிலும் ஒரே அர்த்தம்தான். ஒரு படை முகாமிடும் இடம், அதற்கு தண்டு என்று பெயர். அப்பொழுது இந்த இடங்களிலெல்லாம் ஆர்காட் நவாபுடைய படை வந்தது, அவர்கள் முகாமிட்டார்கள். அதில் இருந்த இந்து படை வீரர்கள் எல்லாம் அவர்களுடைய பூஜை செய்வதற்காக இந்த கோவில்கள் எழுப்பப்பட்டன என்று தெரிய வருகிறது. சரி, எதற்காக ஆர்காட் நவாப் அவருடைய இந்து படை வீரர்களுக்காக கோவில் எழுப்ப வேண்டும்? இதற்கு ஒரு சுவாரஸ்யமான பின்கதை. அந்த காலத்தில் படை வீரர்கள் எங்கெல்லாம் முகாம் இடுகிறார்களோ அந்த இடத்தில் வியாதி வந்து விட்டதென்றால் ஒரே நாளில் 2 நாள் 3 நாட்களில் ஒரு முழு படையே மரணமடையலாம். உதாரணத்துக்கு காலரா வந்து விட்டாலோ, பிளேக் வந்து விட்டாலோ, அதே போல பெரியம்மை சிறிய அம்மை இதெல்லாம் வந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் மரணமடைந்து விடுவார்கள். இதை தடுப்பதற்காகவே இந்த மாதிரி கோவில்கள் எழுப்பப்பட்டன. நாளடைவில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த துலுக்கானத்து அம்மனே மாரியம்மனாகவும் பூஜை செய்யப்படுகிறார். மாரியம்மன் கோவில்கள் எந்த இடத்தில் வரும்? பெரும்பாலும் சிறியம்மை பெரியம்மை போட்டும் இடங்களில்தான் அந்த மாதிரி கோவில்கள் எழுப்பப்படும். அப்பொழுது இந்த கோவில்கள் எல்லாமே ஆர்காட் நவாபுடைய காலத்தில் அவர்களுடைய இந்து படை வீரர்களுக்காக இந்த பகுதியில் அவர்களை வியாதிகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவே எழுப்பப்பட்ட கோவில்கள் என்று தெரிய வருகிறது. துலுக்கானத்து அம்மன் கோவில் என்பது இந்த பகுதியில் இப்பொழுதும் பல இடங்களில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆர்காட் நவாப் 1768 ஆண்டு, அதாவது 18வது நூற்றாண்டில் சென்னையிலேயே வந்து வசிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் திருவல்லிக்கேணியில் இருந்ததனால் அந்த இடத்திலும் ஒரு துலுக்கானத்து அம்மன் கோவில் இருக்கிறது. கோட்டூர்புரத்தில் அவர் வேட்டையாடும் தோட்டம் இருந்ததாக நான் சென்ற எபிசோடில் தான் கூறியிருந்தேன். அந்த இடத்திலும் ஒரு துலுக்கானத்து அம்மன் கோவில் இருக்கிறது. துலுக்கான அம்மன் கோவில் போலவே பெங்களூர், கோயம்புத்தூர் சென்றீர்களானால் பிளேக் மாரியம்மன் கோவில் பார்க்கலாம். அதாவது பிளேக் என்ற ஒரு மகாமாரி அந்த பகுதிகளெல்லாம் வராமல் இருப்பதற்காக எழுப்பப்பட்ட கோவில்கள். ஆர்காட் நவாபுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் செயின்ட் தாமஸ் மவுண்டில்தான் அவர்களுடைய இராணுவ படைகள் எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய முகாம் இருந்தது. அந்த இடத்திலும் ஒரு துலுக்கானத்து அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கும் ஒரு மிக அழகான கதை. கர்னல் மாரிசன் என்பவர்தான் அந்த படைக்கு வந்து தலைவராக இருந்தார். ஒரு நாள் அவர் குதிரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்லின் மேல் அவருடைய குதிரையின் கால் இடறியது. அதற்கு பிறகு அவருக்கு அந்த இரவே ஒரு கடும் ஜுரம் வந்தது. அவருடைய இல்லத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும்
சாந்தியப்பன் என்பவர் அந்த கல் ஒரு துலுக்கான அம்மன் கல் என்று கண்டுபிடித்து அதை அவருக்கு உடல் நலமானால் அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டுகிறேன் என்று வேண்டினாராம். அதனால் அவர் உடல் நலமான உடனே அந்த இடத்தில் பழவந்தாங்கலில் ஒரு மிக அழகான துலுக்கானத்து அம்மன் கோவில் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த கல்வெட்டையும் நீங்கள் பார்க்கலாம். சாந்தியப்பன் பட்லர் டு கர்னல் மாரிசன் என்று எழுதியிருக்கும். ஒரு நகரத்தின் ஒரு அம்மன் கோவிலுக்கு இவ்வளவு அழகான வரலாறு. அப்பொழுது நகரத்தில் பல விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் வரலாறு இருக்கும். இதை நினைத்தாலே நமக்கு திகைப்பாக இருக்கிறது அல்லவா? இந்த எபிசோடை நீங்கள் லைக் செய்தீர்களானால் உங்கள் நண்பர்களுடன் இதை ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதேபோல மற்றும் சென்னையின் வரலாறிலிருந்து சுவாரஸ்யமான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு வர வாரங்களில் மறுபடியும் வருகிறேன். வணக்கம்.